Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு டெய்லி கொஸ்டின் சீரீஸ்ல வந்துட்டு நம்ம இந்தியன் எக்கானமிலேருந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அந்த டாபிக் வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ என்ன கொஸ்டின், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றின வீடியோ கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணுன்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா மேலேயும் வந்துட்டு இந்த டாபிக் பற்றின பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கு முன்னாடி போட்ட டாபிக் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பற்றி 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த 5 செகண்ட்ஸில் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். Which of the followings are denotes the meaning of goods and service tax? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பற்றி டிஃபைன் பண்ணுது, இதெல்லாம் வந்து அதை வந்து ஸ்பெசிஃபை வந்து பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 4. ஸோ இட் இஸ் இம்போஸ்ட் ஒன்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது தப்பு. ஸோ இட் இஸ் கன்சாலிடேட்டட் இன்டைரக்ட் டேக்ஸு. அடுத்து இட் இஸ் அ சிங்கிள் யூனிஃபைட் டேக்ஸ். இட் இஸ் பேயபிள் அட் ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் கன்சப்ஷன். அடுத்து which one of the following two products are excluded from the ambit of GST? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 and 4. ஸோ பெட்ரோலியமும் டொபாக்கோவும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following statement are true for the proposed GST arrangement in India? ஸோ இங்கே கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டு. ஸோ ரெண்டுமே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து பாயிண்ட் ஆஃப் சேலில் அங்கே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சேஞ்ச் ஆன் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட். அடுத்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி? ஸோ ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன? ஸோ ஆன்சர் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். அடுத்து when was the GST first imposed in India? ஸோ எப்போ வந்து அமலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியை? ஸோ ஆன்சர் வந்து 1 July 2017. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து which was the first country in India to implement GST? ஸோ GST இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து எது? ஆன்சர் வந்து ஃப்ரான்ஸ். அடுத்து which was the first state in India to pass the GST bill? ஸோ ஜிஎஸ்டி பில்ல ஃபஸ்ட்டு இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணுச்சு? ஆன்சர் வந்து அசாம். அடுத்து when was GST first proposed in India? ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போ வந்து ஜிஎஸ்டியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க, இது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? எப்போனா 2000. அடுத்து when was the goods and service act approved in the parliament? ஸோ இந்த ஜிஎஸ்டியை வந்து எப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுச்சு? 29th March 2017. ஸோ அப்புறம் 1 Julyல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ்? ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்கு? ஸோ ஆன்சர் வந்து நியூ டெல்லி. ஸோ இந்த டாப்பிக்கோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னால் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஜிஎஸ்டி இஸ் அ டேஷ் பேஸ்டு டேக்ஸ் ஆன் த கன்சப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்.
ஸோ ஆன்சர் வந்து டெஸ்டினேஷன். அடுத்து வாட் ஆர் த டாக்ஸஸ் லீவ்ஸ் ஆன் அன் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஸோ என்னென்ன டாக்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு போத் எஸ்ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி. ஸோ இது வந்து எஸ், சி கிடையாது. அடுத்து த கான்செப்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் டேஷ். ஸோ யார் வந்துட்டு இந்த கான்செப்டை வந்து ஒரிஜினேட் பண்ணது, இந்த மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டி அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடா. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஃப்ரான்ஸ். அடுத்து ஜிஎஸ்டி வில் பி லிவிட் ஆன் டேஷ். ஸோ யார் மேலே ஜிஎஸ்டியை வந்து திணிக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும், கன்சியூமர், மேனுஃபேக்சரர், ரீட்டைலர். அடுத்து விச் கான்ஸ்டியூவென்டல் அமெண்ட்மெண்ட் வாஸ் டன் டு பாஸ் த ஜிஎஸ்டி பில். ஸோ எந்த கான்ஸ்டியூவெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஜிஎஸ்டி பில் பாஸ் பண்ணுறதை பற்றி பேசினாங்க. ஸோ ஆன்சர் வந்து 101. அடுத்து how many types of GST are there in India. ஸோ இந்தியாவில் எத்தனை டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கு. ஆன்சர் வந்து 3. அடுத்து வாட் இஸ் த வேலிடிட்டி ஆஃப் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ ஜிஎஸ்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி வந்து எத்தனை வருஷம். ஆன்சர் வந்து வேலிட் அன்டில் கேன்சல்ட் ஆர் சரண்டர்ட். அடுத்து த வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஷால் பி டேஷ். ஆன்சர் வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேக்ஸ் ஹாஸ் பீன் அபாலிஷ்ட் பை த ஜிஎஸ்டி. இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த டேக்ஸை வந்து ஜிஎஸ்டி வந்து அபாலிஷ் பண்ணுச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் டேக்ஸ் இஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்றது என்ன கைண்ட் ஆஃப் டேக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இதோட வந்துட்டு ஜிஎஸ்டிலேருந்து நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ அப்கமிங் டேஸில் மீதி எக்கனாமியில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஐஎன்எம் யூனிட் 8 யூனிட் 9க்குள்ள கொஸ்டின் சீரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எக்கனாமியும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதெல்லாமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற ஃப்ரீ வீடியோ கோர்சஸையும் வந்துட்டு ரெஃபர் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.